ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான யம்மியான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீன் குழம்பு நான் 1 கிலோவில் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்களோட மீன் அளவுக்கு தகுந்து இந்த மசாலாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலாக்காக நான் வந்து சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம், ஒரு 50 சின்ன வெங்காயத்தை நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதோட நம்ம வந்து ஒரு 10 பல் பூண்டையும் உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோனையும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணுறேன். இதில் எல்லா மசாலாவுமே என்னோடதில் வீட்டில் அரைச்ச மசாலா, உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதையும் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக இதை வந்து ஒரு பெரட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஓரளவுக்கு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லெமன் சைஸில் இருக்கிற புளி எடுத்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோனையும் நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணியிருந்தாலும் மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நான் கிள்ளி போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் 4 தக்காளி, சின்ன தக்காளியாக 4 தக்காளி நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த தக்காளி நல்லா வந்து பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். முன்னாடியே நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் சைஸில் 2 ப்ரௌன் புளி எடுத்து அதை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ தான் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளோட மீன் வந்து இங்கே வந்து சுத்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் வந்து 5 to 10 மினிட்ஸ் இது கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் மீனை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஹை ஹீட்டில் இது நல்லா கொதிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை ஒரு மீனாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட யம்மியான மீன் குழம்பு ரெடி.